நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது. அந்த கேள்வி ஒரு பகுதி இருந்தது. அதுல வேற சிலவற்றையும் சேர்த்து பதில் கூறுகிறேன். நம் வீட்டில் யாரோ ஒருத்தர் பரமவதிக்கிறார். இவ்வுலகை விட்டு பெருமானடி சேர்கிறார். அதிலிருந்து ஓராண்டுக்கு கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுகிறார்களே, அப்படியா? அதிலும் திருமலை திருப்பதி மலையேறி போய் தரிசிக்க கூடாது என்கிறார்களே, அப்படியா? இதில் நேர் பிள்ளை யார் கர்த்தாவோ காரியம் செய்பவரோ அவருக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளா, அல்லது அவருடைய தாயாதி பேர் 10 நாள் தீட்டுக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் இது உண்டா? இப்படி சில கேள்விகள். இதில் சாஸ்திரப்படி பார்த்தாலும் இந்த காலத்துக்கு தகுந்து பார்த்தாலும் சில மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. உண்மைதான், ஓராண்டுக்கு திருமலை திருப்பதிக்கு செல்ல மாட்டார்கள். அது இப்போதும் வழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த நிர்பந்தங்கள் எல்லாமே கர்த்தாவை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் 10 நாள் தீட்டு இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் இந்த கணக்கில்லை. யார் காரியம் செய்தாரோ, அந்த ஆண்டு முழுக்க மாசம் காரியம் செய்ய போகிறாரோ அவருக்கு இது உண்டு. அதற்கு காரணம், அடுத்த ஓராண்டுக்கு நித்திய ஸ்ராத்தம்னு செய்ய வேண்டும். ஒரு சோதகும்ப ஸ்ராத்தம். அது அடுத்த 365 நாளும் செய்ய வேண்டும். அது செய்யும் போது மலைக்கு போய்விட்டு வருவது நடக்காது. அதனால் போக மாட்டார்கள். ஒரு 10 நாள் யாத்திரைக்கு போவது நடக்காது. அதனால் போக மாட்டார்கள். ஆனால் இப்போதெல்லாம் அப்படி நித்திய ஸ்ராத்தம் யாரும் பண்ணுவதில்லை. ஆனாலும் மரபின்படிக்கு திருமலைக்கு போவதில்லைன்னு வைத்திருக்கிறார்கள். இதில் தாயாதி பேர் 10 நாள் தீட்டு காத்தவர்கள் எல்லாம் அதற்கப்புறம் மாசம் பண்ண போவதில்லையே, அவர்கள் தினமும் செய்ய போவதில்லையே. அதனால்தான் அவர்களுக்கு இது செல்லுபடியாகாதுன்னு சொல்ல வந்தேன். சரி, பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கே போகக்கூடாதா என்றால் அப்படி இல்லை, போகலாம். அது சில ஊர்களில் மட்டும் அந்த தேசத்துக்குன்னு ஒரு ஆச்சாரமாக ஓராண்டுக்கு செல்வதில்லைன்னு வைத்திருப்பார்கள். அது அந்தந்த ஊரின்படி நடந்து கொள்ளவும். அவ்வளவு ஏன், 12 நாள் காரியம் முடிந்து 13ஆம் நாள் சுபஸ்வீகாரம் சுபம். அது முடிந்த பிற்பாடு அன்று மாலையே கர்த்தா கோவிலுக்கு போவது உண்டு. போகலாம். எப்ப அன்றே போய்விட்டாரோ அதற்கப்புறம் தொடர்ந்தும் போகலாம். இது தவிர மற்றொன்று, சரி இன்னைக்கு எங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சிராத்தம் பண்ணி இருக்கிறேன், வருஷத்திதி, இன்று கோவிலுக்கு போகலாமா? போகலாம். சிராத்தம் முடிந்து போய்விட்டால் போகலாம். அதில் இன்னொரு ஆச்சரியம், அந்த சிராத்தத்தில் உணவருந்துவதற்காக போஜனத்துக்காக 3 சுவாமிகளை கூட்டிருப்போம். நிமந்திரண சுவாமிகள். அவர்கள்தான் பித்திருக்கள் ஸ்தானத்தில், விஸ்வதேவர்கள் ஸ்தானத்தில், விஷ்ணு ஸ்தானத்தில் இருப்பார்கள். அவர்கள் அன்று மாலை கோவிலுக்கு போனால் தீர்த்தம் ஷட்டாரி வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். இது உணவருந்த அமர்ந்த அந்த சுவாமிகளுக்கு. ஆனால் செய்த கர்த்தா வாங்கிக் கொள்வார்.
அவர் கோவிலுக்கும் போகலாம், அவரும் ஷடாரி பெற்றுக் கொள்ளலாம். அது நிர்பந்தம் தடுக்கவில்லை. ஆனால் உட்கார்ந்த சுவாமிகளுக்கு அந்த நிர்பந்தம் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் என்று கேட்டீர்களானால், அதது தர்மசாஸ்திரம் உணர்ந்தவர்களிடத்தில் போய் உட்கார்ந்து கேட்டால் சொல்லுவார்கள். தீர்த்தமோ ஷடாரியோ வாங்கி கொள்ளுபவனுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும், எது இருக்கக்கூடாது, அதை போல் இருக்கும்போது இந்த சாத்தத்தில் அந்த தகுதிகள் எல்லாம் என்ன ஆகின்றன, இதெல்லாத்தையும் பார்த்துத்தான் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தின்படி சொல்ல வேண்டுமானால் ரொம்ப பிராக்டிக்கல். ஏதோ தியரி ஒன்னும் தெரியாமல் 1000 வருஷம் முன்னாடி எழுதி வைத்தார்கள் அப்படின்லாம் இல்லை. இன்றைய காலத்துக்கும் என்றைய காலத்துக்கும் பொருந்தும்படிதான் எழுதி வைத்திருக்கிறார்கள். எழுதி வைத்ததோடு இல்லை, கடைபிடித்திருக்கிறார்கள். சரி, அதை நன்றாக தெரிந்து கொண்ட பிற்பாடு கடைபிடிக்கிறேன். ஆனால் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் முதலில் கடைபிடித்து விடுங்கள். எப்படி சொல்லப்பட்டதோ செய்யுங்கள். தாராளமா என்னைக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதோ அன்று வந்து கேட்டு உங்கள் வீட்டு வாத்தியாரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஏன் தெரிந்து கொண்டு புரிந்த பிற்பாடுதானே கடைபிடிக்க வேண்டும் என்றால் அது என்னைக்கு நேரம் வருமோ? எல்லாரும் பிஸி. அதற்கனோடு இதை தெரிந்து கொள்வதற்கு நேரம் வர வேண்டுமே. அதுவரை செய்ய வேண்டியவை விட முடியாது. அதனால் தான் கூறுகிறேன், கோவிலுக்கே போகக்கூடாது, பக்கத்து கோவிலுக்கும் போகக்கூடாது என்பதில்லை. அது அந்தந்த தேசத்தின் ஆச்சாரத்தின்படி. சில இடங்களில் 3 மாதத்துக்கு போக மாட்டார்கள், சில இடங்களில் 6 மாதம், சில இடங்களில் ஓராண்டு, சில இடங்களில் பெண்கள் போக மாட்டார்கள், ஆண்கள் போவார்கள். இதெல்லாம் அந்தந்த ஊரினுடைய ஆச்சாரம். பொதுவாக திருமலை திருப்பதிக்கு யாரும் போக மாட்டார்கள். அது ஓராண்டுக்கு செல்ல மாட்டார்கள், கர்த்தா வரைக்கும். இதேபோல் ஒரு சிலவை உள்ளன. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.